ஹே ஹாய், குட் மார்னிங். ஹாவ் அ கிரேட் டே. ஸோ நம்மளோட நாளை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களோட நாளை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்ட்டுனா, லாக்டவுன் இல்லையா? ஜனவரி 9 ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு சொல்லியிருக்காங்க, ஃபுல் லாக்டவுன். அண்ட் அது இல்லாமல் இரவு நேர லாக்டவுன் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. இரவு 10 மணிலேருந்து காலை 5 மணி வரைக்கும் லாக்டவுன் இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் மிக குறிப்பாக ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்னென்ன அப்படிங்கிற லாக்டவுன் லிஸ்ட்டு நிறைய பிடிஎஃப் அது இது எல்லாம் வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் ஆகிருக்கு, பார்த்துருப்பீங்கன்ட்டுருக்கேன். மிக குறிப்பாக நியூஸில் இருந்த சில விஷயங்களை நம்ம சொல்லணும் அப்படின்ட்டுனா, ரொம்ப பர்டிகுலராக பள்ளி மற்றும் கல்லூரிகள் வந்துட்டு 10வது 9, 10 இந்த மேஜர் இது மட்டும்தான் இருக்கும் இல்லையா? மற்ற எல்லாருக்குமே லீவ் விட்டாங்க. நர்சரி இவங்கெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ்டு. அண்ட் பயிற்சி மையங்கள் மிக குறிப்பாக நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லூரிகள் இதெல்லாம் இல்லை, ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இது மாதிரி தான் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன அப்படிங்கிற ப்ரிகாஷன்ஸ் அடுத்தடுத்து வருது அப்படிங்கிறது பார்ப்போம். பொங்கல் விழா வந்துட்டு தடைன்னு சொல்லலை, ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஜனவரி 20 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அண்ட் மிக குறிப்பாக பொது போக்குவரத்து பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 50% ஆக்குபென்சியோடு அது செயல்படும். பஸ்ஸை வந்துட்டு தடை பண்ணல, அதாவது பஸ்ஸை வந்துட்டு டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணல, அதுக்கு பதிலாக 50% ஆக்குபென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழிபாட்டு தலங்கள் பொறுத்தவரையில் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் வந்துட்டு இல்லை, க்ளோஸ் பண்ணுறாங்க. மற்ற டைமில் வந்துட்டு எப்பவும் போல் செயல்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சந்தை, பேருந்து நிலையங்கள் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல அதிக பீப்புளை கூட்டாமல் சந்தைகள் வந்துட்டு நிறைய இடத்துல இருக்க மாதிரி வச்சு, அதன் மூலமாக கொஞ்சம் கூட்டத்தை குறைச்சி கம்மியான மக்கள் வந்துட்டு வாங்குற மாதிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாக்டவுன் அறிவித்தா நம்ம பயிலுக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? போயிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக சந்தையில் ஒரே எல்லாம் டோட்டலாக எல்லாம் குவிஞ்சிருவாங்க, எல்லாத்தையும் வாங்கி சேர்த்துறதுக்கு. மேபி பார்ப்போம் இந்த முறை என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு கட்டாயமாக தடுப்பூசி செலுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 டோஸுமே 2 டோஸ் தடுப்பூசியுமே செலுத்தியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கூட சொல்லியிருந்தாங்க. நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் இருந்தது, அதை எடுத்து ஒன்ஸ் படித்து பாருங்கள். இன்றைக்கான ஹெட்லைன்ஸே அதுதான், இரவு நேர லாக்டவுன். ஸோ அதை பற்றி என்ன கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது ஒரு மாதிரி சும்மா ஒரு ஃபன் ஃபேக்ட் மாதிரி தான். ரெண்டாவது நியூஸ், அடுத்த நியூஸ் போகலாம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்ட்டுனா, அது அந்த ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கர்நாடகாவில் ஒரு ஒரு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு இடத்துல ஏதோ தங்கியிருந்திருக்காரு. அதையும் உறவினர்களோட பேசுகிறது அது மாதிரி டெலிஃபோனை ட்ராக் பண்ணி போயிட்டாங்க. எஸ்கேப் ஆகிட்டார், தகவல் தெரிஞ்சுக்கிட்டு. சேசிங்லாம் நடந்திருக்கும் போல். அப்போது பாதி வழியில் கார் விட்டு கார் மாற ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கார் விட்டு கார் அப்படி மாறும்போது பிடிச்சிருக்காங்க. அதை பற்றிலாம் கூட சன் நியூஸில் கூட ஒரு மாதிரி இது பண்ணியிருந்தாங்க, என்ன நடந்தது அப்படின்ட்டு. நான் ஒரு அமைச்சரையே இந்த மாதிரி சேஸ் பண்ணிலாம் பிடிக்கிறாங்க, அப்படிலாம் போயிட்டு இருந்திருக்கு. அண்டு அடுத்த கட்டமாக நேற்று வந்துட்டு, அதாவது நேற்றுனா 5ஆம் தேதி இல்லையா, அது வந்துட்டு தமிழக சட்டப்பேரவை உரை, ஆளுநர் அவர்களோட உரையை வந்துட்டு அப்படியே த்ரூ பண்ணியிருந்தாங்க. அதாவது யூடியூப்பில் முறையாக லைவ் பண்ணியிருந்தாங்க. நிறைய சேனல்ஸில் அது லைவ் வச்சு, நான் மேபி ஒரு சில லைவ் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்க விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு ஆளுநர் உரை வந்துட்டு பார்க்கலாம், 1 மணி நேரம் இருக்கும். அண்ட் தமிழ்நாடு அரசு வந்துட்டு அவரோட அந்த உரையை வந்துட்டு அப்படியே ஒரு பிடிஎஃப், அவர் என்ன பேசினாரோ அது ரிலேட்டடான பிடிஎஃப் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டோட வெப்சைட்டில், tngov.in அந்த வெப்சைட்டில். அந்த பிடிஎஃப் கூட நம்ம லிங்காக கொடுக்கலாம், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மேபி எதை பற்றி பேசியிருக்காரு என்ன அப்படின்ட்டு. நார்மலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. மிக குறிப்பாக முதல்வர் அவர்களையோ தமிழ்நாடு அரசின் செயல்பாடை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு. அரசு சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்துட்டு ஆளுநர் உரை வந்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்போசிட்டில் எதிர்கட்சிகள் அது மாதிரிலாம் வந்துட்டு ஆளுநர் உரை வந்துட்டு ஏமாற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரியான விமர்சனங்கள், கிரிட்டிசிசம் இது எல்லாமே கூட இருந்தது. ஃபேக்டஸ் ஆளுநர் உரை அதை வந்துட்டு முறையாக லைவ் பண்ணியிருக்காங்க, யூடியூப்லேயே லைவ் வச்சு. அண்ட் அது இல்லாமல் அவரோட உரை சார்ந்த அந்த பிடிஎஃப் வந்துட்டு லைக் அந்த லிஸ்ட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க, அதையும் கொடுக்குறோம். மேபி டிஸ்கிரிப்ஷன், நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஒன்ஸ் வேணால் பார்க்கலாம். அண்ட் அதை தவிர்த்து இது ஒரு மாதிரி நல்ல நியூஸ் தான். நல்ல நியூஸ்னால் லைக் ஒரு மாதிரி ஜாலியாக கேட்கக்கூடிய நியூஸாக இருந்தது. என்னென்னா, பிரதமர் அவர்கள் வந்துட்டு நேற்று பஞ்சாப் போயிருந்திருக்காரு. அப்படி போகும்போது ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போகிறத பிளான், அப்புறம் வானிலை சரியில்லை, அதனால வந்துட்டு ரோடு மூலமாக போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதுக்குள்ளேயே மறுபடியும் வந்துட்டு பாதையெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாலத்தில் மேலே போகும்போது விவசாயிகள் போராட்டம் பெருசாக இருந்ததுனால அதற்கு மேலே போக முடியாமல் பாலத்து மேலேயே பிரதமர் அவர்கள் வந்து நிற்கிறாரு. இவர் 20 நிமிஷம் நின்றுருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி வந்துட்டார். மிகப்பெரிய அளவில் ஒரு மாதிரி பேசு பொருளாக மாறிடுச்சு அந்த விஷயம். பஞ்சாபில் பிரதமர் அவர்கள் வந்துட்டு பஞ்சாபில் நலத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக பஞ்சாப் போகிறாரு. அந்த இடத்த ரீச் பண்ண முடியல, சில காரணங்களால் வந்துட்டு ரூட் எல்லாம் மாற்றுறாங்க. மாற்றி புதுசாக ஒரு ரூட்டில் போகும்போது அந்த இடத்த ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டார் கார்லேயே. அண்ட் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே பாலத்து மேலே நின்றுட்டு இருந்திருக்காரு அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்காக. அப்புறம் இது பண்ணல.
அண்ட் அதுக்காக வந்துட்டு உள்துறை அமைச்சகம் வந்துட்டு விளக்கம் கேட்டிருந்துச்சு. ஒரு பிரதமரோட அந்த வருகை பதிவு அதெல்லாம் முன்கூட்டியே பேசியிருப்பாங்க, எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அது எப்படி வந்துட்டு மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. அவர் பஞ்சாப் முதல்வர் வந்துட்டு சரண்ஜித் சன்னி அவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இந்த மாதிரி பிரதமர் மீது நாங்கள் மரியாதை வச்சுருக்கோம், இது வந்துட்டு வேணும்னே நடத்தப்பட்ட நிகழ்வு கிடையாது, எதிர்பாராத விதம், அது மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தார். இதற்கு முன்னாடி அதாவது பஞ்சாபின் முதல்வராக இருந்து பதவியை ராஜினாமா பண்ணார் இல்லைங்களா, அமரேந்திர சிங், அவர் வந்துட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு மாதிரியான விளக்கங்கள் இருந்தது. உள்துறை அமைச்சர் வந்துட்டு ரொம்ப சிவியராக இருந்தது. ஈவன் பிரதமரே வந்துட்டு அவர் ட்வீட் பண்ணல, ஆனால் கூட அதிகாரிகிட்ட இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் அந்த நியூஸ் சொல்கிறோம். மேபி இது எந்தளவுக்கு உண்மை பொய்ங்கிறது இல்லை. என்னென்னா அட்லீஸ்ட் உயிரோடவாவது திரும்ப முடிஞ்சுது அப்படின்னு பிரதமர் வந்து தன் சுற்றி இருந்த அந்த அதிகாரிகிட்ட சொன்னார், குறைந்தபட்சம் உயிரோடவாவது திரும்ப முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அவரை வந்துட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்துட்டு இது மாதிரியான சில விஷயங்கள் இருந்திருக்கு. அண்ட் சரி, ஓகே, தமிழ்நாடு வரேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கட்ட ஜனவரி 12 மேபி போராட்டம் இருக்கும், அது மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அண்ட் என்னென்னா பிரதமர் அவர் வந்து பாலத்து மேலே நிற்கிறாரு. அப்படி நிற்கும் போது வந்துட்டு ஒரு ஸ்டில் ஒன்று விட்டுருந்தாங்க. லைக் ஒரு காருக்குள்ளே பிரதமர் இருக்கார், வெளியில் வந்துட்டு ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்க்குற லெவலில் இருந்தது. லைக் அப்படியே வந்து கோட் ஷூட் போட்டுட்டு கன்னெல்லாம் வச்சுட்டு வேறு மாதிரி இருந்தது. என்னதான் இருந்தாலும் அது ஒரு சினிமா. அப்படி இல்லாமல் நிகழ்காலத்தில் நிஜத்தில் வந்துட்டு அப்படியே கோட் ஷூட் போட்டு துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர் நடுவில் நின்றுருக்காங்க. ஒரு கருப்பு கலர் காரு சுற்றி வந்துட்டு கோட் ஷூட் போட்டு கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி செம்ம மாதம் இருந்தது அந்த ஸ்டில்லு. அவர் நின்னார், திரும்பினார், போனார், வந்தார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ஸ்டில்லு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. தினமணி நாளிதழில் இருக்குது, இல்லைனா கூட நார்மலாக நீங்கள் வந்து இதில் கூகுளில் பார்த்தாலே அந்த ஸ்டில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கலாம். இதுக்குள்ளேயே அடுத்ததில் வந்துட்டு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில், அதாவது இந்த எடிட்டோரியல் பேஜ் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் போர் பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு மருது சகோதரர்கள் அவர்களோட அந்த போர் பிரகடனம் பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. மேபி நம்ம டைம் கன்சர்னால அதை தனியாக ஒரு வீடியோவை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை சேர்த்துக்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதை பற்றி வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு இது பண்ணலாம், லைக் படித்து பார்க்கலாம். தினமணி நாளிதழில் இன்றைக்கான எடிட்டோரியலில் செகண்ட் எடிட்டோரியல் கீழே இருக்கக்கூடிய எடிட்டோரியலில் மருது சகோதரர்கள் அவர்கள் பற்றின ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. படித்து பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. மேபி இன்றைக்கி எப்படி டைம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அடுத்து வந்துட்டு அந்த ஆர்டிக்கல் ஒன்று மட்டும் தனியாக ஒரு வீடியோவை பண்ணி அதை ஷேர் பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம அந்த வீடியோ பண்ணால் மேபி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா கூட நம்மளோட டெலிகிராம் சேனல் அதை ஷேர் பண்ணிடுறோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டுனா வில் கெட் த லிங்க். அவ்வளோதான். அண்ட் அடுத்ததில் வந்துட்டு திட்டமிட்டபடி நாளை யூபிஎஸ்சி எக்ஸாம். அடுத்த நியூஸ் வந்துட்டு இது. யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டு என்ன இருந்தாலும் இல்லைனாலும் யூபிஎஸ்சி எக்ஸாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நாளைக்கு அதாவது 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும், அப்புறம் ஜனவரி 15, 16 அப்போ வந்து எக்ஸாம் நடக்கும் முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க, மெயின் எக்ஸாம். அண்டு அதை வந்துட்டு தள்ளி போடுற சொல்லிவிட்டு டெல்லி கோர்ட்டில் ஒருத்தர் வந்துட்டு வழக்கு தொடுத்திருந்தார். ஏன்னா இந்த மாதிரி ஓமைக்ரான் பரவல் அதிகமாக இருக்கனால. அண்டு அதை தொடர்ந்து அது தடை இல்லை, அது திட்டமிட்டபடி நடைபெறும் அப்படின்னு யூபிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ தட் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டு திட்டமிட்டபடி நடைபெறுது. இது எப்படி இருக்குன்னா, நம்ம வந்துட்டு இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் அது பாட்டு ஒரு பக்கம் நடந்துட்டு போயிட்டே இருக்குது, இந்த பக்கம் டிஎன்பிஎஸ்சி என்ன எதுன்னு கண்டுக்காத மாதிரி இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு ஆனுவல் பிளானர் அது இது அந்த மாதிரியாவது இருக்குது. லாக்டவுன் அது இதெல்லாம் இருக்கிறத பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தா ஆனுவல் பிளானர் வரும், அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கடைசியில் லாக்டவுன் தான் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க என்ன அப்படின்ட்டு. பிப்ரவரி மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆனுவல் பிளானர் வந்துருச்சு, பிப்ரவரி மாதம் தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அது வரைக்கும் இன்னும் நிறைய டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் திட்டமிட்டபடி நடைபெறுது, பரவாயில்ல. இதுக்குள்ளேயே அடுத்ததில் வந்துட்டு முன்கள பணியாளர்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 3rd டோஸ் சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போ 15 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்க சிறார்களுக்கு ஊசி போட்டுட்ருக்காங்க. அது இல்லாமல் முன்கள பணியாளர்கள், அப்புறம் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க, அவங்களுக்கு இணை நோய் ஏதாவது இருந்ததுன்னா, லைக் சுகர் அது மாதிரி, ப்ரெஷர் அது மாதிரி இணை நோய் இருந்ததுன்னா அவங்களுக்கும் 3rd டோஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 3rd டோஸை எதை செலுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. 3rd டோஸாக எது அப்படின்ட்டுனா வேறு எதுனா ஒரு ஊசியா, அல்லது ஆல்ரெடி போட்டிருப்போம் கோவேக்சின் போட்டிருக்காங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு 3rd டோஸாக திரும்ப கோவேக்சினாக கொடுக்கப்படுமா, கோவிஷீல்டுனா கோவிஷீல்டு அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதற்கு பதில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, இதற்கு முன்னாடி 2 தவணையில் என்ன ஊசி செலுத்திக்கிட்டாங்களோ அதே தான் 3வது தவணையிலையும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் முதல் 2 டோஸ் வந்துட்டு கோவேக்சின் போட்டுக்கிட்டீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கான 3வது டோஸாக பூஸ்டர் டோஸ், அதாவது நம்ம ஊரில் அதை வந்துட்டு முன்னெச்சரிக்கை தவணை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முன்னெச்சரிக்கை தவணையாக வந்துட்டு 3வது டோஸாக திரும்ப கோவேக்சின், அதாவது நீங்கள் 2 டோஸ் கோவேக்சின் போட்டுக்கிட்டிங்கன்னா திரும்ப கோவேக்சின் தான்.
2 டோஸ் கோவிஷீல்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா திரும்ப 3வது தவணையாக கோவிஷீல்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு எச்சரிக்கை தவணையாக, அதாவது முன்னெச்சரிக்கை டோஸாக 3rd டோஸாக கொடுக்க போகிறாங்க. ரொம்ப பர்டிகுலராக ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய பகுதி, அங்கே இருக்கக்கூடிய முன்கள பணியாளர்கள், அந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கக்கூடியவங்க, அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு 60 வயதுக்கு மேற்பட்டு இணை நோய் இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு 3rd டோஸ் வந்துட்டு ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் தான் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுக்குள்ளேயே அடுத்ததில் வந்துட்டு அட்டல் ஓய்வூதிய திட்டம் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த அட்டல் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது 2015 மே 9ஆம் தேதி வந்துட்டு தொடங்குறாங்க. இது எதற்காக அப்படின்ட்டுனா, அமைப்பு சாராத தொழிலாளர்கள் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம செய்கிற வேலை மாதிரி கூட, லைக் நீங்கள் ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறீங்க அல்லது வந்துட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்ட்டுனா, உங்களுக்கான ஒரு பிஎஃப் இருக்கும், உங்களுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். ஒரு அமைப்பு சாராத தொழில், லைக் ஒரு பயிற்சி மையமோ அல்லது வந்துட்டு ஒரு வீட்டு வேலை செய்கிறது, அது மாதிரி ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறது, அது மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கான பிஎஃப்ஓ மற்ற எதுவும் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயங்கள் இருந்திருக்காது இல்லையா. அப்போதைக்கப்போ வேலை செய்கிறோம், கூலி கிடைக்காது மாதிரி இருந்துடும். ஸோ அவங்களுக்கு ஓய்வூதிய திட்டமாக வயதானதுக்கு அப்புறமா ஒரு ஓய்வூதியத்திற்கான ஒரு திட்டம் இருக்கணும்ட்டு இந்த அட்டல் திட்டம் தொடங்கப்படுது. 2015 தொடங்கப்படுது. கடந்த 6 ஆண்டுகளில் இந்த ஆண்டு தான் இதில் அதிகமான என்ட்ரியில் பீப்புள் வந்து என்ட்ரு ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட இந்த ஆண்டோட எவ்வளோ பேர் இதில் இருக்காங்க அப்படின்னா 3.68 கோடி பேர் இந்த அட்டல் ஓய்வூதிய திட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அமைப்பு சாராத தொழிலாளர்கள் பதிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு பிக்கஸ்ட் நம்பர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் விஷயமா இதை வந்துட்டு பார்த்துருக்காங்க. அண்ட் இதில் ஆண்கள் வந்துட்டு 56%, பெண்கள் வந்துட்டு 44% இருக்காங்க. அண்ட் இந்த அட்டல் ஓய்வூதிய திட்டத்தோட சொத்து மதிப்பு 20,000 கோடி ரூபாய்க்கு ரீச் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டல் ஓய்வூதிய திட்டம்னா என்ன தெரியணும். எந்த ஆண்டு 2015 மே 9ஆம் தேதி தொடங்குறாங்க. அண்ட் எதற்காக தொடங்குறாங்க? அமைப்பு சாராத ஓய்வூதிய தொழிலாளர்களுக்காக ஓய்வூதியம் வழங்குறதுக்காக தொடங்கப்படுது, அவ்வளோதான். அண்ட் இதுலேயே அடுத்ததில் வந்துட்டு கடந்த 6 ஆண்டுகளில் இந்த ஆண்டு அதிகமான பீப்புள் சேர்ந்துருக்காங்க. அதனால இது நியூஸில் இருக்கு இன்னைக்கு. இதுலேயே அடுத்தது வந்துட்டு நேற்று நியூஸில் பார்த்துருந்தோம். அதாவது ஃப்ரான்ஸில் புதுசாக ஒரு வேரியண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. IHUன்னு பேர் வச்சு, அது ஓமைக்ரானை விட மிகவும் அதிகமாக பரவக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இது இன்னும் அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு வீரியமான ஒரு நிலையை எட்டலை, அந்தளவுக்கு பரவக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இது இல்லை அப்படின்னு WHO அதை மறுத்து பேசின மாதிரி பேசியிருக்காங்க. அந்த ஃபேக்டர்ஸ் ஒருத்தங்க இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க, இது மாதிரி அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்குது. என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் த ஃபேக்ட் இஸ் WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த IHU அப்படிங்கிறது இன்னும் அந்த அளவுக்கு வேகமாக பரவக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேஜை இன்னும் எட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்துட்டு சத்யபிரதா சாகு, தலைமை தேர்தல் அதிகாரி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டுனா, இந்த மாதிரி தமிழ்நாட்டோட வாக்காளர் இறுதி பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் பெண்கள் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க, இல்லை தொடர்ந்து அதிகமாக இருக்காங்க. அதில் இந்த ஆண்டு வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க. மொத்தமாக தமிழ்நாட்டில் வாக்காளர்கள், அதாவது 18 வயதை தாண்டியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டுனா 6,36,25,815 பேர். கிட்டத்தட்ட 6,36,00,000 இல்லை. மேபி தமிழ்நாட்டின் பாப்புலேஷன் வந்துட்டு ஒரு 9 கோடி இருக்குன்னு வச்சுக்கோன்னு வைங்க. 2021 சென்செக்ஸில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதில் வந்துட்டு ஒரு 6,36,00,000 பேர் 18 வயசுக்கு மேலே இருக்காங்க வாக்காளர்கள். ஆண்கள் எவ்வளோ பேர் அப்படின்ட்டுனா 3,12,26,759, 3,12,00,000 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கூட. பெண் வாக்காளர்கள் எவ்வளோ பேர் அப்படின்ட்டுனா 3,23,91,250. இந்த ஃபேக்ட் இஸ் 3,21,00,000, 21 ஆண்கள் வந்துட்டு 12, 3,12,00,000 ஆண்கள், 3,21,00,000 23,00,000, 3,23,00,000 பெண்கள், 3,12,00,000 ஆண்கள் இருக்காங்க. மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 6,36,00,000. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 3ஆம் பாலினத்தவர். 3ஆம் பாலினத்தவரில் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க வாக்காளர்கள் மட்டுமே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டுனா 7,804 பேர் இருக்காங்க. ஸோ 3ஆம் பாலினத்தவர், அதில் வாக்காளர்கள் அவங்களே எவ்வளோ பேர், 7,804 பேர் வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இன்றைக்கான ஒரு குறள் இருந்தது. அண்ட் இன்றைக்கான குறள் வந்துட்டு என்ன அப்படின்றது ரொம்பவே சூப்பரான ஒரு குறள் தான். அதாவது குறள் 1040, இளம் என்று அசையி இருப்பாரை காணின், இளம் என்று அசையி இருப்பாரை காணின், நிலம் என்னும் நல்லால் நகும் அப்படிங்கிற குறள். அண்ட் இந்த வாக்காளர் லிஸ்ட், இது ஏன் மாற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியல, டக்குன்னு திரும்ப வாக்காளர் லிஸ்ட்டே ஸ்ட்ரைக்காது. இந்த வாக்காளர் லிஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி அதுக்கான ஒரு டேபிளேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி டெலிகிராமில் ஷேர் பண்ணிடலாம். அண்ட் அதை கூட ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைனா கூட தினமணி நாளிதழில் இருக்குது, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருக்குது, அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே வருவோம். இதில் வந்துட்டு குறள் என்ன அப்படின்ட்டுனா, இளம் என்று அசையி இருப்பாரை காணின், நிலம் என்னும் நல்லால் நகும். அந்த குறள் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டுனா, சரி, தங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறியாக இருப்பவங்களை பார்த்தா நிலம் அப்படிங்கிற ஒரு வளமையானவங்க நல்லால்,
அவங்க வந்து சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ளே சிரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மாதிரி எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் நிறைய மோட்டிவேஷனல் ஃபேக்டரில் நம்ம இதை படிக்கிறது உண்டு, கேட்கறது உண்டு. ஸ்டார்ட் வேர் யூ ஆர், ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கையில் என்ன இருக்கோ, எந்த இடத்துல இருக்குமோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸ்டார்டிங் இஸ் ஆல்வேஸ் தி டஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு வேலையை தொடங்குறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலே அந்த ஃப்ளோ வந்துட்டு ஒரு மாதிரி ஈஸியாக கிடைக்கும்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கிடச்சிதுன்னா இந்த வேலையை நான் தொடங்க ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்கோ கையில் அதை வச்சு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் குறள். 2050 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன இருக்கோ அதை வச்சு வேலையை தொடங்கு அப்படிங்கிற ஒரு தகவலில் சொன்னதாக பார்க்கலாம். எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சோம்பேறியாக உட்காந்துட்டு இருந்தால் நிலம் இன்னும் நல்லால் நகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சூப்பராக இருக்கும் இந்த குறள். இருக்கிறத வச்சு எப்போவுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், அது ஒரு நல்ல விஷயம் தான், சூப்பரான ஒரு ஃபேக்ட். நல்லா இருந்தது இந்த குறள். இன்றைக்கான தினமணி நாளிதழில் இந்த குறள் இருந்தது. அண்ட் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம், ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தோம் அப்படின்ட்டுனாவோ அல்லது வாட்டவர் எதுனாலும் நீங்கள் அதை வந்துட்டு கமெண்ட்டாக தெரிவிக்கலாம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டாடா. ஹேவ் அ கிரேட் டே.